குற்றச்சாட்டு சம்பந்தமா ஹேமா அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதுல வந்து ஒரு சில நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே சொல்லுறாங்க. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள், இந்த குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இப்போ மருத்துவமனையில் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்த, வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பார்த்திங்க உங்களுக்கு, பயிற்சி மருத்துவம் பண்ணிருந்த பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. ஆசிபாங்கிற தங்கச்சியை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு 8 வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது. இது எல்லா துறையிலும் இருக்குது, பேருந்தில் போகும்போது இருக்குது, எல்லா துறையிலும் இருக்குது. அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது. அது திரையுலகம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஊடகமாக இருக்கனால பளிச்சுன்னு வருது. எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய கருத்து. அதில் இது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம், ஒரு நடுக்கம் வரும். இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே நம்ம ராதிகாலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது, கேரவேன், அதுக்குள்ளே சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் வந்து, இப்போ பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது, அவங்க போய் உடை மாற்றும் போது, ஓய்வு எடுக்கும்போது அதெல்லாம் பதிவு பண்ணுறது எவ்வளோ அநாகரிகம்னு பாருங்கள். அப்போ அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ நீங்கள் இங்கே நிற்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினச்சி செயல்பட்டால் இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும். அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக இருக்குது. அது எல்லா இடங்களையும் நடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை, பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டை பற்றி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. முகத்தை அப்படியே பச்சை குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டார் பாருங்க. அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்கள் அப்படி நடிப்பீங்க? அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நீங்கள் விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கையை 14 வருஷமாக சீரழித்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாமல் தூக்கி கர்நாடகாவில் அநியாயமாக போட்டிங்களே, அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. 2008 நாங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு எங்கள் அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே, அப்போ என்ன மிஸ்டர் சீமா நீங்கள் பண்ணீங்க? என்னை காப்பாற்றிங்களா? அதே ஆஃபீஸில் வச்சு என்னை கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே, மறந்துட்டிங்களா? 6 முறை நீங்கள் பிணையில் இருக்கும்போது கூட மதுரையில் நான் தேவைப்பட்டேன், அதை மறந்துட்டிங்களா? இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிவிட்டு போன வருஷம் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன், திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத, கைவிலிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை பேசிட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு தாங்க முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்சையாக மேடையாக இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினச்சிங்களா? என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க, அவங்கள நீங்கள் என்ன கொச்சையாக பேசுனீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா? காளியம்மாவில் நீங்கள் பிசுறு மசுறுன்னு சொன்னதை மக்கள் மறந்துடுவாங்களா? நித்யானந்தாவோட ஆசிரமத்தில் வெள்ளக்கார ஃபிகராக இருக்குன்னு சொன்னீங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? இதெல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேலே பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேடுகட்ட ஒரு பதிலை சொன்னீங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா? உங்களை சொல்லி தப்பில்லை மிஸ்டர் சீமான், நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்கள், நீங்கள் என்னமோ ரொம்ப உத்தம மாதிரி அவங்கள தான் சொல்லணும். நீங்கள் பெண்களை காப்பாற்ற போகிறீங்களா? உங்ககிட்ட தான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாற்றணும். இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் பார்க்கட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.